கலக்கிற ராக்கெட்டை வந்து கலக்கலாம் விடுவோம். 1 2 3. இந்த யானையா இந்த பூனையா யார் ஜெயிக்கா பாப்போமா? 1 2 3. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கருப்புசாமி கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வித்தியாசமாக நம்ம கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். எந்த கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸா நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ராக்கெட் தான் செய்ய போகிறோம். அது எந்த மாதிரி ராக்கெட்டு எப்படி ராக்கெட்டுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம எல்லா திங்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற இந்த பிவிசி பைப் தான். இந்த பிவிசி பைப் என்ன பண்ணலாம் வந்து நம்ம வந்து 6 இன்ச்சுக்கலாம். 6 இன்ச்சில் வந்து நம்ம டேபிள் அளந்து வந்து 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட்டலாம். ஓகே, நம்ம 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைப்பை வந்து 1 இன்ச்சுக்கலாம் 1 அடிக்கு வந்து கட் பண்ண போடக்கலாம். நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து வீட்டில் வேஸ்ட்டாக வந்து மெகண்டா பாத்திரம் இருக்குங்க. இந்த மெகண்டா பாத்திரம் என்ன பண்ணுறா இந்த பைப்புக்கலாம் பைப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ண எம்சியில் வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேலா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து இதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து அப்படி. ஓகே, எம்சி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு வந்து பொண்ணு ஒட்டலாக்கலாம். ஒட்டிக்கலாம் மிக்குவா. இப்போ என்ன பண்ண போனால் பிவிசி பைப் வந்து இந்த எட்ஜோட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்லாம். இது வந்து ப்ளூ வச்சு வந்து கட்டலாம் அப்படி. ஓகே, இந்த சின்ன பைப்பையும் வந்து இந்த எட்ஜோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து. இந்த 1 எல்போ வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 பிவிசி பேப்பர் என்ன பண்ணால் இந்த எட்ஜோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போட்டா இந்த கலர் பேப்பரை வந்து இந்த பிவிசி பைப்பில் வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். மெதுவாக சுற்றிக்கலாம் அப்படியே இருக்கலாம் டைட்டாக முடியும். இப்போ டேப் வச்சு வந்து ஒட்டிக்கலாக்கலாம். இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்க்கலாம். இது மாதிரி லூஸாக கொஞ்சம் இருக்கணும்க்கலாம் எடுத்துக்கணும். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீஸ்க்கலாம் ஒரு நிறைய பீஸ் வச்சுக்கோங்க. அதான் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஓகேலாம். இந்த 1 சைடு மூட்டு என்ன பண்ணலாம், டேப் வச்சு ஏர் லீக் அளவுக்கு வந்து ஒட்டிக்கலாம். இதுவும் ஒட்டிக்கலாம் அப்படியே. இல்லை இந்த மாதிரி வந்து ஏர் லீக் அளவுக்கு வந்து ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக வந்து.
ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் ராக்கெட்டை. இதே மாதிரி இந்த எட்ஜுக்கலாம், அந்த எட்ஜில் வந்து இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து அதே மாதிரி இன்னுக்குள்ள வந்து இந்த பேப்பரை ஒட்டிக்கோங்க. ஓகே, நம்ம 2 லான்ச்சர் வேலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம லான்ச்சரை வந்து போய் லான்ச் பண்ணலாம். கலக்கலாக ராக்கெட்டை வந்து கலக்கலாக விடுவோம். ஓகே, நம்ம ராக்கெட் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ராக்கெட்டை வந்து இப்போ லான்ச் பண்ண போகலாம். நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ராக்கெட் வந்து இப்போ வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ராக்கெட் வந்து கலர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுவோமா? 1 2 3. 1 2 3. ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும் சார்? ராக்கெட் ஜூப். 1 2 3. பார்க்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 ராக்கெட்டும் அட்ட டைம்ல இருந்து விட போறோம். எது லாங்கா போகுது பார்க்க போறோம். 1 2 3. மஞ்சள் கரை தோணுறதுக்கு அது பாப்பா அவங்க ஜெயிச்சு வந்து சாப்பிட்டா வாங்கி தான் ஜெயிச்சுக்காப்புல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்டா, இந்த யானையா இல்லை இந்த பூனையா யார் ஜெயிக்கா பார்ப்போமா? 1 2 3. Ambitionless, so rude and always negative. I need new friends, but it's not. யானை மிதிச்ச மிதியில பைப்பே 2ஆ உடைஞ்சு போச்சுங்க. யார் ஜெயிச்சன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யானையோட ராக்கெட் தான் இருக்கு. யானை நிற்கிது பாருங்க. இந்த யானையோட ராக்கெட் தான். அடுத்து இந்த பூனையோட ராக்கெட் எங்கே சொல்லி வாங்க பார்க்கலாம். பக்கத்தையே அந்த பூனையோட ராக்கெட் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஜெயிச்சது இந்த பூனை ஜெயிச்சிருக்கீங்களா? இந்த பூனையை சப்போர்ட் பண்ண நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி இந்த சேனலை பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வந்து கூட வந்து பெல் ஐக்கானு ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த சேனலை பார்ப்போம். டாடா, பை பை, see you.